நிறைய கவலைகள், பிரச்சனைகள் நம்மளை நெருக்கும், நம்முடைய இருதயத்தை நெருக்கும். சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கவலையே நினைத்து கொண்டு சாப்பிடாம தூங்காம அப்படி டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக கடந்து செல்வோம். அப்பேற்பட்டதான ஒரு டிப்ரெஸ்ட் சூழ்நிலையில் நமக்கு ஒரு மருந்து கொடுத்தா அது வேஸ்ட், மருந்தோ மாத்திரையோ அதெல்லாம் வேஸ்டா இருக்கிறது. எது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்னா, இந்த வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். அதாவது ஒரே கவலை, அந்த கவலையே யோசிச்சுட்டே இருக்கிறது. கர்த்தரை நாம் நோக்காதபடி அந்த கவலையே நினைத்து கொண்டு சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக நாம் கடந்து சென்றிருக்கோமானால், கர்த்தருடைய வேதத்தை முதலாவது எடுத்து வாசிப்போம், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை தொனிக்கும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை தொனிக்கும். அந்த வார்த்தை நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. சங்கீதம் 138:3 நாம் பார்க்கும்போது, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று தாவீது கூறுகிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லது எதுனா, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம்.